இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு, ஆனா அந்த அனுபவம் முடிவு பரியந்தம் இருக்குதா? இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சபைகளுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்தவொடனே, சபைக்குள்ள வந்தோன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு உங்களுக்கு என்ன சபையில ஆக்டிவிட்டி? நிறைய வேலையை கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நாம எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லை. நான் எப்பவும் சொல்வேன், சபை என்பது ஏதோ ஒரு மத ரீதியான இடம் கிடையாது, சடங்காச்சாரமான ஸ்தலம் கிடையாது. ஏதோ உங்களை கொண்டு ஆண்டவர் வந்துட்டு ஒரு தேவ பயம் இருக்கிறதுக்காக பயமுறுத்துகிற இடம்லாம் கிடையாது. சபை என்பது நீ பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் உனக்கு உள்ளதை பத்திரமாய் பற்றி கொள்வதற்கு உனக்கு பிராக்டிஸ் கொடுக்குற இடம். நீங்க சபையில ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெறும் சோம்பேறிகளாக உட்கார்ந்து இருக்க கூடாது. ஒன்னு வெளியே ஒர்க் பண்ணணும் ஆண்டவருக்கு, அது வேற விஷயம். ரெண்டாவது உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்கணும்.